Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தீபாவளி பண்டிகைக்கு தயாராகும் பொதுமக்கள் புத்தாடைகள் பட்டாசுகள் வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கார், ஏசி, தொலைக்காட்சி உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து மத்திய அரசு என்ன சாதிக்கப் போகிறது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசுக்கு அடுக்கடுக்காக கேள்வி. தங்கம் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 95,600 ரூபாய்க்கு விற்பனை. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என தகவல். தேனி மாவட்டம் கம்பம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் குளம் போல காட்சியளிக்கும் மாவட்ட விளையாட்டு மைதானம். நடைபயிற்சிக்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பிளவக்கல் பெரியாறு அணை நீர்மட்டம் 2 நாட்களில் 16 அடி உயர்வு. அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. 8வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆமை வேகத்தில் நகரும் வாகனங்கள். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. மூல வைகை ஆற்றில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தனியார் அரிசி ஆலையின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு. தீபாவளிக்கு மறுநாளும் அரசு விடுமுறை என அறிவித்தது தமிழ்நாடு அரசு. தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை கிடைப்பதால் சொந்த ஊர் செல்வோர் மகிழ்ச்சி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர் சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மேலும் உயர்ந்த பூக்களின் விலை. மல்லிகை கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை மீண்டும் அதிகரித்த இந்தியா. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என அமெரிக்க அதிபர் தெரிவித்த நிலையில் இந்தியா அதிரடி.